Hi aspirants, welcome to Delight and Rise Academy. மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் 5 மெத்தடும் பார்த்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதே மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். 33வது சம்மு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்குவோம். பாருங்க 3 4 12 12 + 1 நமக்கு என்ன வரணும் 13/4 வரணும். சரிங்களா, 3 12 12 + 1 13/4 13/4 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட்டில் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ப்ராக்கெட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதை எழுதுங்க 1 1/4 மைனஸ் 1/2 இங்கே பாருங்கள் 2 4 4 1 5 சரிங்களா, அப்போ 5/2 2 இருக்குது கீழே 2 4 4 + 1 5 5/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6 சரிங்களா, எழுதியாச்சு. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, 2 4 6 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இல்லை 4 6 பெருக்கி அப்படியே கூட நம்ம 24 வச்சுன்னு கூட பண்ணிடலாம். இப்போ 2 அப்படிங்கும்போது 1 2 2 4 3 6 சரிங்களா. அதுக்கப்புறம் 2 1 2 1 2 3 அப்படியே இறங்கிடும். அடுத்து 3 1 1 1 2 4 3 12 சரிங்களா, எல்சிஎம் வந்து 12 வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் 12 12 போட்டோம் அப்படின்னா 2 எதால் பெருக்கலாம் நமக்கு வந்து 12 ஒரு 6. அப்போ மேலே 5030 சரிங்களா, மைனஸ் இங்கே என்ன இருக்குது 4. அப்போ 4 எதால் பெருக்கலாம் நமக்கு 12 ஒரு 3. அப்போ மேலே 3ஆல் பெருக்கணும்னா இங்கே 3 மைனஸ் இங்கே 6 2 12. இப்போ மேலே வந்து என்னது இன்ட்டு 2 தானே, அப்போ மேலே வந்து 2 மைனஸ் 2 சரிங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது 30 மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 5 வருதுலே அங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 5 அப்போ 30 மைனஸ் 5 நமக்கு என்ன வரும் 30 மைனஸ் 5 டிவைடட் பை 12 என்ன வரும் 25 டிவைடட் பை 12 சரிங்களா, 25 டிவைடட் பை 12 வருது. இதில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே 1/2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1/2 அப்படியே கீழே இறக்கிட்டு இங்கே இன்ட்டு சரிங்களா, அப்போ 1/2 இன்ட்டு நமக்கு என்ன வரும் 25 25 ஈர் 12 24 ஓகேங்களா. அப்போ இதுக்குரிய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன வருது அப்படின்னா 25/24. மீதி நமக்கு என்ன இருக்குது இந்த 1/4 இருக்குது பார்த்தீங்களா, இது 2 மட்டும் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பாருங்கள் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா 13 டிவைடட் பை 4 இங்கே வகுத்தல் கொடுத்து இப்போ ஒரு நாள் 4 4 1 நம்மளுக்கு 5 5 டிவைடட் பை 4 மைனஸ் இங்கே என்ன இருக்குது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன வந்திருக்கு 25/24 சரிங்களா 24. இப்போ என்ன பண்ணணும்னா வகுத்தலுக்கு அப்புறம் இந்த ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். 5 24 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். எல்சிஎம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ I2 10 I4 20 120 மைனஸ் இங்கே 4 25 நமக்கு என்ன வருது 100 டிவைடட் பை இங்கே 4 2 8 4 16 96 வருது. இப்போ 96னா 20 டிவைடட் பை 96 என்ன வரும் I4 20 ஈர் 8 4 16 அப்போ 5/24 சரிங்களா, 5/24. இதுக்குரிய வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 25/24 வந்துச்சு. அப்போ இதோடு சேர்த்து இந்த இதை வந்து நம்ம பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 5/4 மைனஸ் இந்த 25/24 நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது 5/24. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது 13 டிவைடட் பை 4 இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 13 டிவைடட் பை 4 இங்கே பிளேஸ் இல்லை இங்கே எழுதிடுறேன் 13 டிவைடட் பை 4 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது 5 டிவைடட் பை 24 சரிங்களா. இது இந்த வகுத்தல் சைனை நம்ம பெருக்கலாக மாற்றும்போது என்ன பண்ணணும் தலைகீழி எடுக்கணுமா 13 டிவைடட் பை 4 இன்ட்டு அப்போ 24 மேலே போயிடும் 5 வந்து கீழே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஒரு நாள் 4 6 4 24. இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது.
இப்போ 6 10 60, 6 3 18. இப்போ 60 + 18 78 டிவைடட் பை 5 தான் வந்து நமக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். நமக்கு என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, 68 78 42 25. அப்போ 78 எங்கே இருக்குது, மேலே இருக்க வேல்யூவாக நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ தான் நம்ம எடுத்து போடணும். அப்போ 78 சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 78 அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். தெரியாதவங்க வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப வந்து ட்ரை பண்ணுங்கள், நீங்களாக வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ 40 சம் வந்து நம்ம பார்த்துட்டோம் 2 கிளாஸு. இதுக்கு முன்னாடி வந்து 5 கிளாஸ் வந்து கொடுத்துருப்போம், ஒவ்வொரு மெத்தடை தனித்தனியாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்கள். இப்போ 41வது சம் பாருங்கள். 41வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஈஸியாக தான் இருக்கும். a டிவைடட் பை 3 சரிங்களா ஈக்குவல் டு b டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு c டிவைடட் பை 7 எனில் a + b + c டிவைடட் பை c. அப்போ ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏனில் இந்த இதை கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ a + ஏவோட வேல்யூ நமக்கு என்னப்பா 3, பியோடது என்ன 4, சியோடது என்ன 7 சரிங்களா. அப்போ a + b + c வந்து என்ன வரும், a + b + c டிவைடட் பை c ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நமக்கு என்ன 3 + b என்ன 4 + c வந்து 7 டிவைடட் பை கீழே சியோட மதிப்பு என்னது 7. அப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 7 3 10 14 டிவைடட் பை 7 1 7 7 7 14 சரிங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து பாருங்கள், 7 × 5 × 3 × 2 + 3 என்பது ஒரு பகு எண்ணா பகா எண்ணா ஒரு முழுவான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பகு எண்ணா பகுக்கக்கூடியதா இல்லை பகா எண்ணா முழுவான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7 × 5 × 3 × 2 + 3 இதை நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக பாருங்கள். எத்தனை 3 2 6 6 5 30 30 7 எத்தனை 3 7 21. அப்போ 210 வருது +3 இப்படி போட்டிங்க அப்படின்னா 213. 213 நம்ம 3ஆல் வந்து அடிக்க முடியும் சரிங்களா. 3ஆல் வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 7 3 21 1 3 3 வரும் சரிங்களா. 7 3 21 1 3 3 வரும். இல்லை அப்படின்னா இதுலையே பாருங்கள் 7 5 3 2 3 இது இந்த 3 காமனாக இருக்கனால இதை எடுத்து வெளியே போட்டுட்டு மீதி இருக்க வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணுறப்ப இருக்கலாம். I 2 10 5 7 70. அப்போ 3 × நமக்கு என்ன அது 70, அந்த 3 வெளியே எடுத்ததுனால +1 சேர்க்குறோம். அப்போ 3 × 71 வந்தாலும் இதை பெருக்கினாலும் நமக்கு என்ன வரும் 213 தான் வரும். இதுலேயே பாருங்கள் அந்த 71 எந்த எண்ணு வந்து 3ஆல் வந்து பெருக்கினாலும் நமக்கு என்ன வரும், அது வந்து 3ஆல் அடித்து கொடுக்க முடியும், பகுக்க முடியும் சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு பகு எண் ஓகேங்களா. புத்தகத்தில் வந்து பகா எண் கொடுத்துருப்பாங்க, இது வந்து பகு எண். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பகு எண் ஓகேங்களா. ஆன்சர் வந்து பகு எண், நம்மளால் வந்து பகுக்க முடியுது எதனால 3ஆல். அப்போ இது வந்து பகு எண். அடுத்த சம் பாருங்கள். f1 = 1 f2 = 3 மற்றும் fn = fn - 1 ப்ளஸ் fn - 2 எனில் f5 கேட்டிருக்காங்க. f1 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1, f2 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3. அப்போ f3 வந்து என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க. fn - 1 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா, 1 ப்ளஸ். அப்போ f1 இங்கே f2. அப்போ f1 வந்து f2 நமக்கு என்னப்பா இருக்குது 1 3. அப்போ 2 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு f3 என்ன வரும் 4. அடுத்து f4 பாருங்கள். அப்போ f2ஐயும் f3ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 4 3 7. அடுத்து f5 வந்து என்ன வரும் 4 7. f3 f4ஐ நம்ம ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும் 7 4 11 சரிங்களா. இப்படி தான் வந்து வரிசையாக போகும். அப்போ நமக்கு வந்து f5 வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. f5 வேல்யூ நமக்கு என்ன 11 சரிங்களா. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. இதெல்லாம் வந்து கவனமாக சின்னதாக நம்ம சரியாக கவனிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து போட்டுடலாம் ஓகேங்களா. அப்போ 1 3 கூட்டினா 4, அப்போ 3 4 கூட்டினா 7, 7 4 கூட்டினா 11. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் கூட்டி கூட்டி போட்டிருக்கோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், சிம்பிளிஃபை தான். இதை நம்ம பார்த்தோன்னே என்ன திரும்ப பண்ணுவோம், இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டாலே இதை விட்டுட்டு நம்ம அடுத்த சம் போயிடுவோம். ஆனால் இருக்கிறதுலே பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்க தான் வந்து பெருசாக இருக்குது. எக்ஸ்போனன்ஸ் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, என்ன படிச்சிருக்கோங்க பாருங்கள், a⁻m / a⁻n சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் அடிமானம் 2 சமமாக இருக்கும்போது வகுத்தலில் கொடுத்துருந்தாங்கன்னா பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி போடுவோம் சரிங்களா. அதை தான் வந்து நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க, a + b × m⁻b
m power c b plus c சரிங்களா இன்ட்டு m power c divided by m power a c plus a இன்ட்டு 1 by m கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா a பவர் m டிவைடட் பை a பவர் a. நான் ஃபார்முலாவே போட்டுட்டேன். நான் இங்கே பாருங்கள் m பவர் a m பவர் a இங்கே m பவர் b சரிங்களா. இது ஃபார்முலா வந்து a பவர் m கீழே a பவர் n வரும் ஓகேங்களா. அப்போ சம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்னதுப்பா a பவர் m டிவைடட் பை a பவர் n இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வகுத்தில் கொடுத்துருக்கும் போது நம்ம எப்படி எழுதலாம் a பவர் m மைனஸ் n சரிங்களா. இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க m பவர் ஏவா m பவர் a m பவர் a இங்கேயும் அடிமான சமமாக இருக்குது இங்கேயும் அடிமான சமமாக இருக்குது. அப்போ அடிமானத்தை எடுத்து எழுதியாச்சு. மேலே என்ன இருக்குது a இங்கே b அப்போ a மைனஸ் b ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா படி நம்ம எடுத்து எழுதியாச்சா a பவர் m மைனஸ் n இங்கே m பவர் a மைனஸ் b கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு a ப்ளஸ் b அதே மாதிரி இதை எடுத்து எழுதுங்க m பவர் இங்கே b மைனஸ் c ஓகேங்களா b மைனஸ் c ஹோல் பவர் b ப்ளஸ் c அடுத்து இன்ட்டு இங்கே என்ன இருக்குது m பவர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க c கொடுத்துருக்காங்க இங்கே a கொடுத்துருக்காங்க ஓகேங்களா a தானே இது ஓகே. அப்போது c மைனஸ் a ஹோல் ப்ராக்கெட்டில் c ப்ளஸ் a இன்ட்டு 1 பை m ஓகேங்களா எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவருக்கே பவர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பவருக்கே பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே வந்து பெருக்கி போடுவோம். அப்போ m பவர் a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு சரிங்களா. பவருக்கே பவர் அதனால தான் சொல்கிறேன் ஃபார்முலாவை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா இருந்து தான் நமக்கு என்ன அது கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ பவருக்கே பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவோம் பெருக்கி போடுவோம். அப்போ a இங்கே பாருங்கள் m பவர் இங்கே 2a இருக்குது இங்கே 2b இருக்குது. அப்போ பெருக்கி போட்டால் நமக்கு என்ன வரும் a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டு வருமா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட். அதே மாதிரி இங்கே m 2b இருக்குது பாருங்கள் b ஸ்கொயர்ட் இங்கே c இருக்குது 2c இருக்குது மைனஸ் c ஸ்கொயர்டு இன்ட்டு m பவர் இங்கே பாருங்கள் பவருக்கே பவர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் பெருக்கி போடணும். அப்போ c ஸ்கொயர்டு சரிங்களா. இங்கே பாருங்கள் c 2c இருக்குது 2a இருக்குது. அப்போ ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு மைனஸ் தான் வரும் c ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 பை m ஓகேங்களா. இப்போ எடுத்து எழுதணும் எடுத்து எழுதுங்க m பவர் a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு சரிங்களா a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க b ஸ்கொயர்டு மைனஸ் c ஸ்கொயர்டு c ஸ்கொயர்டு மைனஸ் a ஸ்கொயர்டு இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 பை m ஓகேங்களா. இப்போது இது எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் ஆகுதான்னு பார்க்க முடியணும் சரிங்களா. கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே a ஸ்கொயர் இங்கே b ஸ்கொயர் இங்கே a ஸ்கொயர் இங்கே b ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் போடணும் இன்ட்டு போட்டுட்டேன் ஓகே. பார்க்கணும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ இதை பூரா நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து எழுதிட்டோம். அடித்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இங்கே a ஸ்கொயர் இருக்குது இங்கே b ஸ்கொயர் இருக்குது இங்கே a ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் b ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் b ஸ்கொயர் சரிங்களா. எப்போயுமே வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதும்போது அந்த மைனஸால் பெருக்கி கொண்டுட்டு வருவோம். எதுக்கு அப்படின்னா அடித்து போடுறதுக்கு சரிங்களா. அப்போ இதில் இங்கே a ஸ்கொயர் இருக்குது இங்கே வந்து எங்கே இருக்குது இங்கே a ஸ்கொயர் இருக்குது அங்கே ப்ளஸ் a ஸ்கொயர் இங்கே மைனஸ் a ஸ்கொயர் இங்கே மைனஸ் b ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர் இங்கே மைனஸ் c ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் c ஸ்கொயர் சரிங்களா. இப்போ எல்லாம் வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும் m பவர் இதோட வேல்யூ வந்து என்ன 0 இன்ட்டு சரிங்களா. இங்கே தான் வந்து இன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிங்களா இங்கே வந்து இன்ட்டு இருக்குது. அப்போ இன்ட்டு 1 பை m. அப்போ வந்து இதை பெருக்குனா நமக்கு என்னப்பா வரும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும் 1 பை m தான் வந்து வரும் ஓகேங்களா. m பவர் 0 இன்ட்டு m பவர் 0 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் வரும். அப்போ வரும்போது 1 பை m சரிங்களா 0 m பவர் 0 இன்ட்டு 1 பை m இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1 பை m தான் வரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு டிவிஷனில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பவருக்கே பவர் வந்ததுனால அதை வந்து நம்ம பெருக்கி போட்டு கடைசியில் அடித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ இந்த இடத்துலேயே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே a ஸ்கொயர்டு அதே மாதிரி இங்கே a ஸ்கொயர்டு இங்கே b ஸ்கொயர்டு இங்கே b ஸ்கொயர்டு c ஸ்கொயர்டு எல்லாம் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ 0 தான் இருக்குது. அப்போ m பவர் 0 இன்ட்டு 1 பை m வந்து நமக்கு என்ன வரும்
1/m தான். ஏன் இங்கே 1/m வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் அடிமானம் 2 சமமாக இருக்கும்போது நமக்கு பெருக்கல் சைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேலே இருக்க பவரை நம்ம கூட்டி போடுவோம். அப்போ m பவர் 0 + 1 = நமக்கு என்ன வரும் m பவர் 1 வரும். அதை தான் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் 1/mன்னு போட்டிருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். a = மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 3 1/2 5 3/4 4 3/5 4 3/8 எனில் ABCD மதிப்பு கேட்டிருக்காங்க. ABCD மதிப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றுவோம். அப்போ a வந்து என்னப்பா 3 சரிங்களா, 3 1/2. பியோட வேல்யூ வந்து 5 3/4. சி வந்து 4 3/5. டி பார்த்தீங்க அப்படின்னா 4 3/8. ஓகேங்களா, அப்போ இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இப்போ ஃப்ராக்ஷனாக மாற்றினா நமக்கு என்ன வரும் 2 6 6 6 + 1 7/2. ஓகேங்களா, 5 20 23/4. அடுத்து 4 5 20 5 20 23/4. இது 4 5 20 இதுவும் 23/4 வருது. ஓகேங்களா, கரெக்டாக தானே போகிறோம். 2 4 5 2 4 5. ஓகே, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். 4 இங்கே 5. அடுத்து 8 32 32 3 35/8. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க AB / CD கேட்டிருக்காங்க. அப்போ எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ என்ன 7/2 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன 23/4 டிவைடட் பை சியோட வேல்யூ என்ன 23/5 இன்ட்டு டியோட வேல்யூ 35/8. ஓகேங்களா, இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 7/2 இருக்கா. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா டிவைடட் பை இருக்குது. ஸோ பெருக்கல் சைன் வந்தால் டிவிஷனில் பெருக்கல் சைன் வரும்போது நமக்கு பாருங்கள் இந்த டிவைடட் பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்டா மாற்றும் போது நம்ம தலைகீழ் எடுத்து பண்ணுவோம். அப்போ 7/2 இன்ட்டு 23/4 போட்டாச்சு. இங்கே டிவைடட் பையை நான் என்ன பண்ணுறேன்னா பெருக்கலாக மாற்றுறேன். பெருக்கலாக மாற்றும் போது இந்த கீழே இருக்க ரெண்டுமே நமக்கு என்ன வரும் தலைகீழியாக வரும். 5/23 இன்ட்டு இங்கே 8/35 வருமா. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 23 23. ஓகேங்களா, 1 4 4 4 8 1 2 2 2 1 5 5 6 5 30 7 5 35. இங்கே 1 7 7 1 7 7. சரிங்களா, அப்போ எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. எதால் அடிச்சிருக்கோம் 1 1 1. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது 1 அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் பேசாமல் 0 வந்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். -16 டிவைடட் பை 4க்கு சமமானது எது. இந்த மாதிரி கொடுத்துட்டாலே கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது சமமானதுன்னு கேட்குறாங்க. இப்போ -16 சரிங்களா டிவைடட் பை 4 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் 1 4 4 16 1 4 4 4 16. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு என்ன வரும் -4. சரிங்களா, -4 வரும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து -4 வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க -16 டிவைடட் பை 4. சரிங்களா, அப்போ இதை பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு +16 ஆயிரும். அப்போ 1 4 4 4 16 அப்படிங்கும்போது +4ன்னு வரும். சரிங்களா, அடுத்து பி -16 டிவைடட் பை -4. ஓகேங்களா, இதை அடித்து கொடுங்க. 4 16 இங்கே 1 4 4 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு +4. ஓகேங்களா, இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு -4 தான் வந்திருக்கு. அடுத்து சி பாருங்கள் 16 டிவைடட் பை தெரியலையா ஸ்க்ரீனு. ஓகே, 16 டிவைடட் பை -4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 16 1 4 4 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு -4. அப்போ நமக்கு என்ன வந்துருந்துச்சு ஆன்சரில் -4 தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள் டி கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டு பார்த்துருவோம். -4 டிவைடட் பை -16. சரிங்களா, இதிலே இதில் தெரிஞ்சுருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் வரும். 1 4 4 4 16 +4. அப்போ எல்லாமே வந்து +4 வந்திருக்கு. இதுதான் வந்து -4 இருக்குது. நமக்கு கொடுத்துருக்க வேல்யூவில் நமக்கு வந்தது என்னது சமமானது -4. அப்போ இதுதான் வந்து சரியான பதில். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்கள். 47வது சம்மு.
எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 என்பதை எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்துருந்துங்க. எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 25 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 என்ன பண்ணிருக்காங்க, ஆல் வகுக்கும் போதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 9. இப்போ இந்த வகுத்தல், ஓகேங்களா, அந்த வகுத்தலை நம்ம வந்து பெருக்கல் சைனாக மாற்றுறேன். பெருக்கல் சைனாக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலைகீழ் எடுத்து போடுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 வகுத்தலை நம்ம பெருக்கல் சைனாக மாற்றும் போது கீழே இருக்கிறது மேலே வந்துடும். சரிங்களா, நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அப்போ கீழே இருக்கிறது பாருங்கள் மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். தலைகீழ் எடுத்து போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம ஏதாவது அடித்து கொடுக்க முடியுமா? அடித்து கொடுக்க முடியாது. இதை எப்படி நம்ம எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5 25, அப்போ 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு 3 இன்ட்டு 3 நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள் 3 பவர் ஸ்கொயர்டு 3 இன்ட்டு 3 3 9 வருமா? அப்போ 3 ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டாலே நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ, இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா a minus b a plus b. சரிங்களா, a plus b a minus b. சரிங்களா, a minus b a plus b தான் வந்து a square minus b squareோட ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு இதுதான் இங்கே வந்திருக்கு. இதை எப்படி நம்ம எடுத்து எழுதுவோம் அப்படின்னா, இதை எப்படி எடுத்து எழுதுவோம் பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 ஸ்கொயர் இருக்குது. அது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. a ப்ளஸ் b a மைனஸ் b. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதணுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா, நான் ஃபார்முலாவை அப்படியே வந்து போட்டுட்டேன். சரிங்களா, ஸ்கொயர்டு இருக்குது, தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் அதே ஃபார்முலா தான். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ்ஸு 5 கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருங்க பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அதேமாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷனில். எக்ஸ் மைனஸ் 5ம் எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா, இங்கே எக்ஸ் மைனஸ் 5 இங்கே மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, வராது. இங்கே தான் மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ப்ளஸ் ப்ளஸ். நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3. இதுதான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக. ஓகேங்களா, நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சம் பாருங்கள். சுருக்குக எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி கொடுத்துருங்காங்க பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 3x ப்ளஸ் 2 இந்த மாதிரி தான் இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேங்களா, காரணிப்படுத்துக. ஃபஸ்ட்டு இதை காரணிப்படுத்தணும், அதுக்கப்புறம் இதை காரணிப்படுத்தணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து மைனஸு ப்ளஸ்ஸு மாறி மாறி வர்றதுனால இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் எல்லா இடத்துலையும் எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்னன்னு எடுத்து பண்ணுவோம் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை 0ன்னு எடுத்து பண்ணுங்கள். ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்? 0 + 2 டிவைடட் பை 0 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 3 × x 3 × 0 + 2. ஓகேங்களா, நான் அப்படியே வந்து போட்டுருவேன். சில பேருக்கு தெரியாது, பிகினர்ஸ்க்கு புரியாது, அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். சரிங்களா, அப்போ x 0 - 3 டிவைடட் பை 0 ஸ்கொயர்டு மைனஸ் 2 × 0 - 3. ஓகேங்களா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0 + 2 நமக்கு 2 தான் வரும். டிவைடட் பை இங்கே 0 ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் 3 × 0, அப்போ வந்து இது 0 ஆயிரும். இங்கே ரிமைனிங் வந்து 2 தான் இருக்குது. சரிங்களா, எதால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். இங்கே ப்ளஸ்ஸு 0 - 3 இருக்கா, அப்போ 3யை வந்து அப்படியே போட்டுட்டோம். இப்போது இங்கே 0 ஸ்கொயர் மைனஸ் 2 × 0, அப்போ இதில் வந்து என்ன ஆயிரும்? 0 தான் வரும். 2 × 0, அதுக்கப்புறம் இந்த 0 தான் வரும். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? -3. ஓகேங்களா,
இங்கேயும் -3 இருக்குது, இங்கேயும் -3 இருக்குது. ஓகேங்களா? இப்போது கீழே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும், இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும், இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே 1 இங்கே 1. அப்போ இங்கே 1 இங்கே 1 1 + 1 நமக்கு 2 வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணி காரணிப்படுத்தி போட்டிங்கன்னா இதுக்கு தனியாக இவ்வளோ ஸ்டெப் வரும், இதுக்கு தனியாக நிறைய ஸ்டெப்பு வரும். அப்போ மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு குழப்பிடும். இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸை வந்து 0 எடுத்து பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 2 வருதான்னு பார்க்கணும். 1 / 0 + 1 எக்ஸோட வேல்யூ 0 தானே எடுத்துக்க சொன்னேன். அப்போ 1/1 வருது. இங்கே 2 இருக்குது, வராது. அடுத்து இங்கே பாருங்கள் 2 / 0 + 1 = 2/1. ஓகேங்களா? அப்போ 2 இங்கே வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். இதையே செக் பண்ணிடுவோம். -1 / 0 + 1 அப்போ என்ன -1/1. இங்கே -2/0 + 1 -2/1. அப்போ நம்மளுக்கு எங்கே வந்து 2 + 2 வந்திருக்கு, ஆப்ஷன் சியில் தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து சரியான பதில். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க, ஈஸியாகவே இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். 49. ஓகேங்களா? அடுத்த சம் வந்து 49. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். -1 / 3 -1 / நல்லா கவனிச்சுக்கோங்க 2/3 × 5/7. சரிங்களா? இது கொஞ்சம் சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. 8 - 5 - 1/2 1/4 மேலே பார் கொடுத்துருக்காங்க. பார் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், பாரை தான் வந்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 5. ஓகேங்களா? I2 10. நல்லா கவனிச்சுக்கோங்க. I2 10. 10 - 1 நமக்கு என்ன வரணும், 10 - 1 9 வரும். ஓகேங்களா? 9/2 வரும். இதுக்கு முன்னாடி இந்த 5 மைனஸ்க்கு முன்னாடி இது 2 பாருங்கள், 1/2யும் 1 - 4 பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு இங்கேருந்தே போட்டுருவோம். -1/3. சரிங்களா? 1/3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு 1 / 2. இங்கே பெருக்கல் இருக்கிறனால டைரெக்டாக நம்ம வந்து பெருக்கி போட்டுடலாம். 2 10 3 21. சரிங்களா? 2 10 3 21. இங்கே வகுத்தல் இருக்கனால நான் அப்படியே வந்து தலைகீழ் எடுக்கிறேன். அப்போ தலைகீழ் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், இங்கே 10 வருது. 2 10 3 21 வரும். இப்போ தலைகீழ் எடுக்கும்போது 21/10 வரும். சரிங்களா? 21/10 வரும். ப்ளஸ்ஸு 8. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அரை இருக்குது, இங்கே வந்து கால் இருக்குது. இங்கே பாருங்கள் கழித்தல் கொடுத்துருக்காங்க இடையில, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஆஃப் இருக்குது, இங்கே கால் இருக்குது. சரிங்களா? அப்போ அரையில் இந்த கால் போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், கால் தானே இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே அரை இருக்குது, இங்கே கால் இருக்குது. அப்போ அரையில் 1/2ல் 1/4 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வந்து 1/4 தான் இருக்கும். அப்போ 1/4 போட்டாச்சு, இந்த 5 போட்டாச்சு. இப்போ எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் -1/3 மைனஸ் இங்கே நமக்கு என்னது 1 தான் வரணும். அப்போ ஒரு 21 21 அப்படியே எடுத்து எழுதிடலாம். 1 தானே இருக்குது, அப்படியே பெருக்கி போட்டோம் அப்படின்னா 21/10 ப்ளஸ்ஸு 8 மைனஸ் 5 20. சரிங்களா? 5 20 20 -1 கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ்ஸு கிடையாது, மைனஸ். அப்போ 5 20 20 - 1 நமக்கு என்ன வரும் 19. அப்போ 19 கீழே 19/4. சரிங்களா? 19/4. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ -1 / 3 -21/10 ப்ளஸ்ஸு 8 கீழே எதுவுமே இல்லாதனால 1 போட்டுக்கலாம். -19/4. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம். சரிங்களா? எல்சிஎம் எடுத்து பண்ணணும்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, எல்சிஎம் எடுத்து பண்ணணும். எதுக்கு பண்ணலாமா, 21/10 ப்ளஸ் 8/1 19/4. இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எல்சிஎம் எடுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்க்ரீன் தெரியுதாப்பா, ஓகே. 2 I2 10 2 4. அப்போ 2 இங்கே என்ன வருது, 2 போட்டோம் அப்படின்னா 2 2 தான் வரும். அதுக்கப்புறம் 5ஆல் தான் போட முடியும். அதுக்கப்புறம் 5 5 5. ஓகேங்களா? 2 10 2 20. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வருது 20 வருது. ஓகேங்களா? 20 வருது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போடுவோமா, -1/3
3. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். எல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறக்கூடாது. இது ப்ராக்கெட் ஓகேங்களா. அப்போது இங்கே பாருங்கள், நமக்கு என்ன வந்திருக்கு 20 வந்திருக்கு. அப்போ 2 20. கீழே எதால் நம்ம பெருக்கிறோமோ அதனால தான் மேலேயும் பெருக்கணும். 42 வருமா, 21 × 2 42. ப்ளஸ் சைன் இருக்குது. இங்கே கீழே 1 தான் இருக்குது. அப்போ ஒரு 20 20, மேலே 8 20ஆல் பெருக்கணும். அப்போனா 8 2 16 மைனஸு இங்கே 4 இருக்குது. 4 எதனால் பெருக்குன்னா நமக்கு 20 வரும். 4 × 5 போட்டால் வருமா. அப்போ 19 × 5 என்ன வரும் பார்க்கணும். 9 45 5 மீதி 4 ஒரு 5 5 ஓகேங்களா 95 டிவைடட் பை எல்சிஎம் என்னது 20 ஓகேங்களா. இப்போது -1/3 இங்கே பாருங்கள் 42 + 160 நமக்கு என்ன வரும் 160. இங்கே ஒரு 200 202 வருமா 202 -95 டிவைடட் பை 20. அப்போ 202லேருந்து நமக்கு 95 போச்சு அப்படின்னா என்ன வரும் 95 போச்சுன்னா 12ல் 5 போச்சுன்னா 7. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும் 9 தான் இருக்கும். அப்போ 0 அப்போ 1 சரிங்களா 107. ஏன்னா கடை வாங்கிட்டோமா 107. அப்போ 107 வரணும். 107 டிவைடட் பை 20 ஓகேங்களா. இப்போ எடுத்து எழுதுங்க. அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது 107 டிவைடட் பை 20. இப்போ வரணும் -1/3 மைனஸ் இங்கே என்ன வந்திருக்கு 107 டிவைடட் பை 20. அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க சரிங்களா. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 6 60 வரும் சரிங்களா. 60 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு 20 20 -20. இங்கே 3 × 107 என்னது 300 3 21 321. அப்போ மைனஸு இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரதுனால நம்ம கூட்டி போடுறோம். 20 321 கூட்டினா 341. இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ -341 டிவைட் பை 60. இப்போ இதை அடித்து கொடுக்க முடியுமா, நமக்கு ஆப்ஷனில் வந்திருக்கான்னு பாருங்கள், வரல. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கீழே 60ங்கிறது வந்துருச்சு சரிங்களா. 60ங்கிறது இருக்குது. ஆனால் மேலே இருக்க 341 நம்மளுக்கு எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் 5000 30 30 + 41 341 வந்துருச்சு. இங்கேயும் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5000 30 இங்கே 1 இது வராது. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சைன் வராது, இதுவும் வராது. அப்போ நமக்கு மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5000 30 மைனஸு மீது என்னது 30 மீது 41 ஓகேங்களா. மிக்சர் ஃப்ராக்ஷன் மாத்திரம் நமக்கு இதுதான் வந்து ஆன்சர் வரும் ஓகேங்களா. -5 41/60. இது ஒரு மெத்தட். இது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த சம்மு வந்து நீங்கள் தப்பு இல்லாமல் போட முடியும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இங்கே வரணும் சரிங்களா. ஸ்மால் ப்ராக்கெட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரு அதுக்கப்புறம் இது ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு நான் தான் இந்த மாதிரி ஆன்சர் வரும். நீங்கள் இடையிலே இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து தப்பாயிரும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் p/q the whole power 1 - 3x is equal to q/p whole power 1/2 எனில் xின் மதிப்பு காண்க சரிங்களா. p/q whole power 1 - 3x is equal to q/p whole power 1/2 எனில் xின் மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் p/q அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே போட்டாச்சு. ஹோல் பவர் நமக்கு என்ன 1 - 3x. இங்கே என்ன இருக்குது நமக்கு வந்து q/p இருக்குது. அப்போ இங்கே q இருக்குது, இங்கே p. அப்போ ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இதை மேலே போகணும், மேலே மாற்றணும் அப்படின்னா p/q அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த 1/2 இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம தலைகீழ் எடுத்து பண்ணுறனால இந்த 1/2 நமக்கு என்ன வரும் -1/2ன்னு வரணும் ஓகேங்களா. இங்கே தலைகீழி எடுத்து பண்ணணுனால இந்த 1/2 வந்து நமக்கு -1/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், p/q காமனாக எடுத்து எழுதியாச்சு சரிங்களா. 1 - 3x இஸ் ஈக்குவல் டு -1 டிவைட் பை 2 ஓகேங்களா. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இந்த 2ஆல் இது ரெண்டையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 4 2 சரிங்களா. 2ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 2 மைனஸ் 3 6 6x இஸ் ஈக்குவல் டு -1 சரிங்களா. -1 வருது. அப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இப்போ இந்த -1 இந்த சைடு கொண்டு வரும்போது நமக்கு என்ன வரும் 2 -1 இந்த சைடு வரும்போது +1 ஆயிரும். இங்கே -6x இருக்குது ஓகேங்களா. அப்போது இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னா இங்கே என்ன போடுறேன், எப்படி எடுத்து எழுதுவோம் பார்த்தீங்களா 2 + 1 சரிங்களா. இந்த இடத்துல என்ன இருக்குது
2 இந்த சைடு வந்து -1 கொண்டு வரும் +1 ஆயிரும். இது வந்து ஈக்குவல் டு சரிங்களா, ஈக்குவல் டு 6x ஓகேங்களா. அந்த எக்ஸ் இங்கிட்டு கொண்டு போயாச்சு. இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா 2 + 1 நமக்கு என்ன வரும் 3 ஈக்குவல் டு 6x ஓகேங்களா. அப்போ எக்ஸ் இந்த சைடு நம்ம கொண்டுட்டு வரும்போது அந்த சைடே எக்ஸை கூட வச்சுக்கலாம். அப்போ 3/6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வருமா, 3/6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 3 3 ஈர் 3 6 நமக்கு என்ன வந்திருக்கு 1/2 அப்படிங்கிறது ஆன்சர் வந்திருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, 2 இங்கே தான் இருக்குது. அப்போ 1/2 அப்படிங்கிறத நம்ம 2/1 எழுதும்போது இந்த இடத்துல மைனஸ் சைனாக மாறிடும். 1/2 அப்படிங்கிறத 2 பவர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் இந்த -1 மாறிடும் ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இது வரக்கூடிய சம் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதும் புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் சரிங்களா. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். அடுத்த சம் பாருங்கள். 51வது சம் 35,568 டிவைடட் பை கொஸ்டின் மார்க்கு பர்சன்டேஜ் ஆஃப் 650 இஸ் ஈக்குவல் டு 456 சரிங்களா. இதில் எந்த வேல்யூவும் வந்து நமக்கு கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க 35,68 சரிங்களா. 35,568 டிவைடட் பை கொஸ்டின் மார்க்கு பர்சன்டேஜ் ஆஃப் வந்து நம்ம என்ன போடுவோம் ஆஃபை இன்ட்டு போடுவோம். 650 இஸ் ஈக்குவல் டு 456. அப்போது பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 650 இஸ் ஈக்குவல் டு 456 ஓகேங்களா. எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம். இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போது 35,568 டிவைடட் பை எக்ஸ் பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன போடுவோம் எக்ஸ் டிவைடட் பை 100. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுறேன் சரிங்களா, ஈஸியாகவே புரியும். எக்ஸ் பை 100 இன்ட்டு 650 இஸ் ஈக்குவல் டு 456. அப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே I2 10, இங்கே பாருங்கள் 4 5 15 ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன வருது I2 10 தானே, இங்கே 5ஆல் போட்டிருக்கு, இங்கே 2 ஓகே ஈரஞ்சு 10 ஓகேங்களா. ஈரஞ்சு 10, இங்கே 4 5 3 15 ஓகேங்களா. அப்போ 5ஆல் அடித்து கொடுக்கும்போது இங்கே ஈரஞ்சு 10 13 ஓகேங்களா வருதா. அப்போ 35,568 டிவைடட் பை நமக்கு என்ன வந்திருக்கு 13x டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 456 ஓகேங்களா. இதை நம்ம எப்படி எழுதுவோம், இந்த டிவிஷனை இன்ட்டாக மாறும்போது தலைகீழ் எடுப்போம். இப்போ 35,568 இன்ட்டு 2/13x இஸ் ஈக்குவல் டு 456 வருமா. இப்போ இந்த ஸ்டெப்பு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 35,568 இன்ட்டு 2 போட்டாச்சு. அப்போது இந்த 456 நான் என்ன பண்ணுறேன் இங்கே இந்த சைடு கொண்டு வரேன் ஓகேங்களா. கீழே கொண்டு வரும்போது இந்த 13x அங்கிட்டு போயிடும், ஏன்னா அடித்து கொடுக்கறதுக்கு. அப்போ பாருங்கள் 35,568 இன்ட்டு 2, அப்போ 13x இந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ இங்கே என்ன வந்துடும் 456 இந்த சைடு வந்துடும் ஓகேங்களா. மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும் ஓகேங்களா. அப்போ இதை அடித்து கொடுங்க. அடித்து கொடுத்தா நமக்கு என்னப்பா வரும், என்ன பண்ணுவோம் இங்கே பாரு 456 ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. 2ஆலே அடித்து கொடுப்போம். 2 2 4 2 4 8 2 16 ஓகேங்களா. 2 2 7 2 14 மீதி 7 2 14 மீதி 1 8 2 16 4 2 8 அகைன் பாருங்கள் 1 2 1 2 4 2 8 8 2 16 8 2 16 மீதி 1 இருக்குது 9 2 18 2 4. அடுத்து பாருங்கள் I2 10 7 2 14 4 2 8 4 2 8 4 2 8 6 2 12. இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியல 2ஆல் வந்து அடித்து கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். பாருங்கள் இதில் அடித்து கொடுக்க முடியும். 57 வந்திருக்கா. 57ங்கும்போது நம்ம எப்படி போடலாம், 1 3 3 போடலாமா. 1 3 3 9 3 மீதி 27 இருக்குது. 1 3 3 9 3 27. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா, அதை அடித்து கொடுத்து போய் இல்லைன்னா இப்படி போட்டு நம்ம வகுத்தல் போட்டு கூட பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 1 3 3 9 3 27, இங்கே 6 இருக்குது. 1 3 3 4 3 12 மீதி 24 8 3 24 3 6 சரிங்களா. இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடித்து கொடுக்க முடியாது. இங்கே 19 இருக்குது, இங்கே 14 82 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வகுத்திடுவோம். 19
1482. நீங்கள் பெரிய நம்பரில் ஃபஸ்ட்டே வந்து இந்த 35 568 456 வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து கேன்சல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க நம்பரை வந்து நீங்கள் அடிச்சு கொடுங்க. அப்போ 19 148 எத்தனை 19 இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா 7 19 வரும். சரிங்களா? எப்படி அப்படின்னா 7 7 10 70, அதுக்கப்புறம் 9 7 9 63, அப்போ 12 133 வருதா? 133 வரும். எத்தனைக்கு? 7 19க்கு. இங்கே இப்போ 2 வந்து இறக்கிடுவோம். 8ல் 3 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5. இங்கே 4 3 போச்சுன்னா 1. அப்போ 152. 152ல் எத்தனை 19 இருக்குன்னு பார்க்கலாம். 8 19 வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். 8 அப்படிங்கும்போது 19 அப்படிங்கும்போது 8 × 10 80, 8 × 9 8 9 72. அப்போ 8 இங்கே பாருங்கள் 8 80 72 கூட்டினா நமக்கு 152 வரும். அப்போ 152 வந்து நமக்கு எதால் வந்திருக்கு? 8ஆல். இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போட முடியும். சரிங்களா? அப்போ 78 வருது. சரிங்களா? 78 இங்கே என்ன இருக்குது? × 2. ஓகேவா? 78 இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 78 வருது. 78 × இங்கே 2 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 13x. ஓகேங்களா? இதுதான் வருது. இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 78ஐயும் 2ஐயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ மேலே இருக்க வேல்யூவை இங்கே கீழே கொண்டு வரும்போது இங்கே எக்ஸ் வந்துடும். இப்போ இதை அடித்து கொடுங்க. இங்கே 13 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 13 13 6 13 78. சரிங்களா? 1 13 13 6 13 6 10 60 6 3 18. அப்போ 78 கரெக்டு. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 6 × 2 12. சரிங்களா? அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 12. சரிங்களா? கேர்ஃபுல்லாக வந்து பண்ணினா தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக அடித்து கொடுக்குறத கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தடுத்து திரும்ப 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 போட்டு பார்த்துட்டே இருங்க. நிறைய சம் பார்க்காதீங்க. போட்ட சம்பவே திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் நிறைய சோர்ஸஸ் வந்து எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது, மறந்து தான் போகும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கவும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் வந்து டிவிஷன் கொடுத்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? அதிலேயே வந்து ஒரு கணக்குலேயே வந்து நமக்கு வந்து 2 மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். மைனஸ் என்பது ப்ளஸ் எனவும், ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், டிவிஷன் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் வரும் மதிப்பு காணவும். இது மட்டும் தனியாக கொடுத்து நம்மளுக்கு கேட்பாங்க. இதில் 2 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சைடு தனியாக, இந்த சைடு தனியாக கொடுத்து நடுவில் வந்து டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஸ்பேஸ் வந்து பத்தாது, அதனால் பின்னாடி போட்டுருவோம் அடுத்த பேஜில். அதை தான் நான் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க பாருங்கள். 4 மைனஸ் வந்து நமக்கு என்னது? ப்ளஸ்ஸு. அடுத்து என்னது? 1. டிவிஷன் வந்து நமக்கு என்னது? இன்ட்டு. அடுத்து என்னது? 32. இன்ட்டு வந்து நமக்கு என்னது? பெருக்கல் வந்து டிவிஷன். அடுத்து என்னது? 2. ப்ளஸ் வந்து நமக்கு என்ன சைனு? மைனஸ். ஓகேங்களா? அடுத்து வகுத்தல். இங்கே பாருங்கள் 7. 7க்கு அப்புறம் நமக்கு என்னது? டிவைடட் பை. வகுத்தல் வந்து பெருக்கல். 3 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. 8 இங்கே பெருக்கல் சைன் கொடுத்தாங்க. பெருக்கல் வந்து நமக்கு வகுத்தல். சரிங்களா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ண இப்போ என்ன வருது? 4 + 1 1 × 32. இங்கே பாருங்கள் அடிச்சிடலாமா? 1 2 1 2 6 2 12. ஓகேங்களா? அப்போ 4 + 1 × 16. இதை அடித்து கொடுத்தாச்சு 10. அடுத்து டிவிஷன். இங்கே பாருங்கள், இங்கே அடித்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 7 3 21 ப்ளஸ்ஸு இங்கே என்ன வருது? 8 டிவைடட் பை 7. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள் 4 + 16 மைனஸ் 10. அப்போ 4 + 16 20 மைனஸ் 10 நமக்கு வந்து 10 அப்படிங்கிறது வரும். இங்கே டிவிஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. டிவிஷன் ஓகேங்களா? இங்கே 21 + 8. ஏன்னா இங்கே வந்து டிவைட் பண்ண முடியல, அதனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. 21 + 8 நமக்கு வந்து என்ன வருது? 29 வருது. சரிங்களா? 21 + 8 தானே வந்திருக்கு. எயிட் டிவைடட் பை 4. இது இன்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்டுக்கு வந்து வகுத்தல் சைன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன போட்டிருக்கேன்? 8 × 7 × 3 × ஒரு நிமிஷம்ப்பா. 7 × 3 +
8 டிவைட் பை 4 + 7 ஒரு வேல்யூவே விட்டுட்டோம் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் டிவைடட் பை இந்த இடத்துல எழுதுகிறேன் அதான் சம்மு முன்னாடி இருக்கனால இங்கே வந்து தெரியல இங்கே பாருங்கள் 7 × 3 + 8 8க்கு அப்புறம் இங்கே பாருங்கள் இன்ட்டு கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிவிஷன் இன்ட்டு வந்து நமக்கு என்ன அதுப்பா பெருக்கல் சைன் வந்து டிவிஷன் இங்கே வந்து 4 இருக்குது 4 மைனஸ் வந்து நமக்கு என்னது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு சரிங்களா மைனஸ் சைன் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்து 7 கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் 4 + 7 ஓகே அப்போ இது வந்து இல்லை சரிங்களா இதை வந்து எழுதிக்கோங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு நாள் 4 ஈர் 4 8 ஓகேங்களா அப்போ 7 × 3 + 2 + 7 ஓகேங்களா இப்போ 7 3 நமக்கு என்ன வரும் 21 ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் சைன் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் சைன் இருக்குது அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது 2 ப்ளஸ்ஸும் வரலாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே கூட்டி போட்டுருங்க அப்போ 21 + 7 28 28 + 2 உங்களுக்கு என்ன வரும் 30 ஓகேங்களா அப்போ 10 டிவைடட் பை 30 ஓகேங்களா 10 டிவைடட் பை 30 இருக்குது 10 டிவைடட் பை 30 அப்போ நம்ம டிவிஷனை வந்து என்ன பண்ணுவோம்ப்பா டிவிஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கல் தான் போடணும் ஓகேங்களா 10 டிவைடட் பை 30 வகுத்தல் குறி இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வகுத்தல் குறியை பெருக்கலை மாற்றி தான் வந்து பண்ணுவோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தலுக்கு வந்து பெருக்கல் சைன் கொடுத்துருக்காங்க நல்லா கவனிக்கணும் நீங்கள் போய் 10 டிவைடட் பை 13 போட்டு இங்கே ஒரு 10 இங்கே 3 அப்படின்னு அடித்து கொடுத்துடக்கூடாது இங்கே நடுவில் வந்து வகுத்தல் சைன் இருக்குது அப்போ வகுத்தல் சைனுக்கு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கல் அப்போ இதுக்கு 10 வருது இதுக்கு 30 வருது இடையில வகுத்தல் இருக்குது வகுத்தலுக்கு வந்து பெருக்கல் சைன் வரனால நம்ம என்ன பண்ணுறோம் 10 × 30 300 சரிங்களா 300 ஓகேங்களா சம் வந்து முன்னாடி இருந்ததுனால இந்த இடத்துல வந்து சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு ஸோ திரும்ப வந்து போட்டு பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா 300 ஓகேங்களா 300 தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும் சைனை வந்து கரெக்டாக வந்து போடணும் ஓகேங்களா 300 அடுத்த சம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இது வந்து கிடையாது இது வந்து இல்லை இதுதான் இந்த வேல்யூ தான் வரும் இதுவும் வந்து கிடையாது ஓகேங்களா இதுவும் இல்லை இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் போட்டு பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த சம் பாருங்கள் சுருக்குக 14 p⁵ q⁵ டிவைடட் பை 2 p⁵ q மைனஸ் 12 p⁵ q⁴ டிவைடட் பை 3q⁴2 ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டாலே விட்டுட்டு ஓடிடக்கூடாது ரொம்ப ஈஸி தான் நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் ஃபார்மில் என்ன படிச்சிருப்போம் a⁴m × a⁴n = அடிமான சமமாக இருக்கும்போது பெருக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே கூட்டி போடுவோம் அதுவே வந்து a⁴m டிவைடட் பை a⁴n அடிமான சமமாக இருக்கும்போது வகுத்தல் குறி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி போடுவோம் அதுவே a⁴m⁴n ரெண்டுமே வந்து பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கி போடுவோம் a⁴mn இதுதான் வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்முலாவில் படித்தோம் சரிங்களா இதில் இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது இதுக்கு வந்து இதில் தான் வரும் இப்போ நம்மளுக்கு எந்த மெத்தட் வந்திருக்கு இங்கே பாருங்கள் டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கீழே வந்து டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் கேன்சல் பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 3 இங்கே அடிக்க முடியுமா 3 3 4 3 12 இங்கே அடிக்க முடியுமா பாருங்கள் 2 2 கீழே மேலே டிவிஷன் கொடுத்துருக்காங்களா அப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள் 2 2 7 2 14 2 2 7 2 14 3 3 4 3 12 ஓகேங்களா இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிடுவோம் 7p ஏன் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதும்போது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் இங்கே நமக்கு இந்த ஃபார்முலா தான் வந்திருக்கு a⁴m டிவைடட் பை a⁴n = a⁴m - n அப்போ இங்கே p q கொடுத்துருக்காங்க அப்போ டிவைடட் பை கொடுத்துருக்காங்க அந்த பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி போடணும் அப்போ p நேரம் நமக்கு என்ன இருக்குது 5 இருக்குது 2 இருக்குது அப்போ 5 - 2 ஓகேங்களா 5 - 2 q பவர் இங்கே க்யூவில் வந்து நமக்கு என்ன இருக்குது எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ 3 - 1 சரிங்களா 3 - 1 அடுத்து பாருங்கள் மைனஸ் கீழே வந்து என்ன இருக்குது அப்படியே எடுத்துடுங்க p⁴2வும் க்யூவும் இருக்குது இங்கே 4 சரிங்களா 4 p பவர் இங்கே p வேல்யூ எதுவுமே கொடுக்கல அதனால் வந்து அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கலாம் q பவர் சரிங்களா இங்கே 4 இருக்குது இங்கே 2 இருக்குது அப்போ 4 - 2 ஓகேங்களா அப்போ ஸ்டெப் எடுத்து எழுதியாச்சு கீழே வந்து q⁴2 ஓகேவா அடுத்து என்ன பண்ணலாம் இங்கே p இருக்குது இங்கே q இருக்குது இங்கே p2 இருக்குது இப்போ 7p நமக்கு மைனஸ் வந்து பண்ணால் என்ன வரும்
3 வரும். இங்கே q பவர் 3 மைனஸ் 1 வந்து 2 வருமா. இப்போ நமக்கு வந்து pq இருக்கனால நம்ம இதை வந்து காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் 7 p பவர் நமக்கு என்ன பவர் வருது 5 மைனஸ் 2 3. ஓகேங்களா, ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, 5 மைனஸ் 2 3. அடுத்து q பவர் 3 மைனஸ் 1 வந்து நமக்கு என்ன வருது 2 மைனஸ் 4 பவர் இங்கே பாருங்கள் 4 p பவர் 3 இருக்குது, அப்படியே எழுதியாச்சு. இங்கே q பவர் 4 மைனஸ் 2 வந்து நமக்கு என்ன வரும் 2 வருமா. ஓகே, அடுத்து பாருங்கள் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7p பவர் 3 q பவர் 2. அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன அது சமமாயிடுச்சு. ஓகேங்களா, இது ரெண்டும் நமக்கு வந்து சமமாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ 7லேருந்து 4 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3 வரும். அப்போ 3 பவர் 3. ஓகேங்களா, p பவர் 3 q பவர் 2 காமனாக இருக்கனால அப்படியே எழுதியாச்சு. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சியில் வந்து கொடுத்துருக்காங்க 3 பவர் சரிங்களா 3p பவர் 3 q பவர் 2 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி தான் போகணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிவிஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கலை மாற்றும் போது தலைகீழ் எடுத்தோம், அப்போ அடித்து தான் போடுவோம். அப்போ டேரெக்டாக நம்ம இங்கே என்ன கொடுத்துட்டோம் அடித்து கொடுத்துட்டா நமக்கு ரிமைனிங் வந்து இது வருது. ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் நமக்கு வந்து இந்த ஆன்சர் தான் வருது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் கணக்கிடுக. ஓகேங்களா, கணக்கிடுக இந்த மாதிரி பாருங்கள். இது மாதிரி ரீசனிங் தான், இது இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 100 மைனஸ் 1 100 மைனஸ் 2 100 மைனஸ் 3 டாட் 100 ப்ளஸ் 1 100 ப்ளஸ் 2 100 ப்ளஸ் 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் போச்சு அப்படின்னா 100ல் மைனஸ் 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் 99 வருமா. அதே மாதிரி 100ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் 98 வருமா. 100ல் 3 போச்சு அப்படின்னா 97. அப்படியே வந்து எது வரைக்கும் போகுது டாட் வந்து 100 ப்ளஸ் 100 100 மைனஸ் 100 வரும். 100 மைனஸ் 100க்கு அப்புறம் தான் 100 ப்ளஸ் 1 ஸ்டார்ட் ஆகுமா. அப்போது 100 மைனஸ் 100 இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்ப்பா 100 மைனஸ் 100 0 தானே வரும். 0 வரும், அதுக்கு முன்னாடி 1 வரும். சரிங்களா, டாட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்கே என்ன வந்திருக்கு 100 ப்ளஸ் 1 101, அதுக்கப்புறம் 102 103 சரிங்களா, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாம் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கனால நடுவில் நமக்கு என்ன அது பெருக்கல் சைன் தான் வரும். அப்போ 0வால் நல்லா கவனிச்சுக்கோங்க, 0வால் எந்த வேல்யூவை பெருக்குனாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும். சரிங்களா, அப்போ 0வால் எந்தவங்க 100 மைனஸ் 100 வந்து நமக்கு 0 வந்திருக்கு. அப்போ 0வால் நீங்கள் 98 99 97 101 102 103 எதை பெருக்குனாலும் உங்களுக்கு வந்து 0 தான் வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளாக போட வேண்டிய சம்மு. நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டாலே என்ன வரும் அப்படின்னா ஐயோ எப்படி வரும்னே தெரியலையே அப்படின்னு உட்காந்து யோசிக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், இது ஒரு ரீசனிங் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 12 ப்ளஸ் 10 12 0 5 11 ப்ளஸ் 8 885 எனில் 14 ப்ளஸ் 15 என்ன. இங்கே பாருங்கள் 12 ப்ளஸ் 10 12 10 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 12 10 பெருக்குனா 120. அது கூட என்ன பண்ணியிருக்காங்க 5 வந்து கூட்டி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து லாஜிக்கு. 12 0 5 120 அது கூட 5 வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த 5 வந்து 125ன்னு போட்டக்கூடாது, இந்த 5 வந்து இங்கே நம்ம பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க, அதை தான் வந்து போட்டிருக்கேன் நான் ப்ளஸ் 5ன்னு. சரிங்களா, 120 ப்ளஸ் 5 ஓகேங்களா. அப்போ 120 கூட இந்த 5 வந்து கூட்டி நமக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படியே வந்து தனியாக போட்டிருக்காங்க. இதுதான் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கு. அப்போ இதுதான் லாஜிக். அடுத்த பாருங்கள் 11 + 8 இஸ் ஈக்குவல் டு 11 × 8 நமக்கு என்ன வரும் 11 8 88. அது கூட என்ன பண்ணியிருக்காங்க 5 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 5 வந்து தனியாக வந்து போட்டிருக்காங்க அது கூடவே சேர்த்து. அப்போ 885. ஓகே, அப்போ ரெண்டுமே வந்து லாஜிக் கரெக்டாக வருது. அப்போ அதுக்கு அடுத்து அப்படியே போட்டுருவோமா 14 + 15 இஸ் ஈக்குவல் டு 14 × 15 பெருக்கினா நமக்கு என்ன வரும் 14 15 5 20 2 1 5 5 2 7 1 4 4 1 1 0 7 3 10 11 2 மீது 1 210. அப்போது 210 அது கூட என்ன பண்ணணும் 5 வந்து லாஸ்ட்டாக வந்து எழுதணும். அப்போ 210 5 வருது. எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில் 210 5 எங்கே வருது டியில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி தான் பண்ணணும். அடுத்து பாருங்கள், அடுத்த சம்மு
a plus b இன் கூட்டல் எதிர்மறை a plus b எனில் a இன் கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து கூட்டல் எதிர்மறை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2க்கு வந்து கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னா -2 சரிங்களா. அதே மாதிரி 3க்கு கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னா -3. இங்கே 4க்கு கூட்டல் எதிர்மறை என்னன்னா -4. இதோட வேல்யூ என்ன வரும் 0 தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி ஏவுக்கு வந்து கூட்டல் எதிர்மறை வந்து என்ன கொடுத்துருக்காங்க இவங்க ஏக்கு வந்து கூட்டல் எதிர்மறை a plus b தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரணும் 0 சரிங்களா. அப்போ ஏவோட வேல்யூ வந்து இந்த மெத்தட் தான் வரும். இப்போ கூட்டல் எதிர்மறை அப்படின்னா 4க்கு வந்து கூட்டல் எதிர்மறை -4. அப்போ a plus bக்கு வந்து கூட்டல் எதிர்மறை கேட்குறாங்க 2. இங்கே பாருங்கள் 2a இருக்கா ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2a b 0. அப்போ ஏவோட கூட்டல் எதிர்மறை நமக்கு என்னப்பா இருக்குது b தான் இருக்குது ஓகேங்களா. ஏவோட கூட்டல் எதிர்மறை b தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து b தான் வந்து சரியான பதில் ஓகேங்களா. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு போயிடலாம். +2க்கு வந்து சரிங்களா 2க்கு வந்து கூட்டல் எதிர்மறை -2 அப்படிங்கும்போது a plus b தான் கொடுத்துருக்காங்க. இங்கே a plus b தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட கூட்டல் எதிர்மறை நமக்கு என்னவா இருக்கும் b தான் இருக்கும். அப்போ b தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் c தான் வந்து சரி. அடுத்து பாருங்க சிம்பிளிஃபை தான் 679 + 458 ஹோல் ஸ்கொயர்டு பார்த்தா நமக்கு என்ன தோணணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க a plus b the whole squared minus 679 அதே தான் a minus b the whole squared divided by 679 into 458 ஓகேங்களா. அப்போ ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன a plus b ஸ்கொயர்டோட ஃபார்முலா எழுதிக்கலாம் இங்கே கூட a plus b the whole squared. அதுக்கப்புறம் a minus b the whole squared ஃபார்முலா என்னது a squared plus b squared plus 2ab. இங்கே a squared plus b squared minus 2ab ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலாவை எடுத்து இதுக்கு ஃபார்முலா வந்து இங்கே எழுதியாச்சு a squared plus b squared plus 2ab. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நடுவில் மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா a minus b ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது a squared plus b squared minus 2ab. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ எல்லாம் இந்த மைனஸால் பெருக்கி போடணும். பெருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா a squared plus b squared plus 2ab. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு என்ன வரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ என்ன வரும் மைனஸு a ஸ்கொயர்டு சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு என்ன வரும் மைனஸ் தான் வரும் மைனஸ் b ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரும் ப்ளஸ் வரும் சரிங்களா. நல்லா கவனிங்க மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2ab ஓகேங்களா. வந்துருச்சா இந்த மாதிரி தான் வருது வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா மைனஸ் a ஸ்கொயர்டுக்கும் ப்ளஸ் a ஸ்கொயர்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் b ஸ்கொயர்டுக்கும் மைனஸ் b ஸ்கொயர்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இப்போ இந்த ப்ராக்கெட் தேவையில்லை எல்லாத்தையும் உள்ளே ஒன்றா கொண்டு வந்தாச்சுல. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளஸ் 2ab இங்கே ஒரு ப்ளஸ் 2ab இருக்குது. நல்லா கவனிங்க இங்கே ப்ளஸ் 2ab இருக்குது இங்கேயும் ப்ளஸ் 2ab இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரெண்டுமே வந்து ப்ளஸில் கொடுத்துருக்கனால ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி போடணும் சரிங்களா. ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ab 4ab வரும் ஓகேங்களா. 4ab டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க a இன்ட்டு b சரிங்களா மறந்துடக்கூடாது. டிவைடட் பை இங்கே a இன்ட்டு b இப்போ ab. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 4 தான் ஆன்சர் வரும். அப்போ d தான் வந்து ஆன்சர். இதுக்கு என்ன இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே இந்த 2 அடிமானத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடிமானத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ இந்த டிஜிட் கிடையாது இந்த மாதிரி நம்பர் ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்களே அது 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4 தான் வரும். சப்போஸ் இந்த இடத்துல 4 நம்பர் 679 இன்ட்டு 458 மைனஸ் 679 இன்ட்டு 458 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க 4 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இது வந்து ஷார்ட்கட்டு சரிங்களா. நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து போடுறதா இருந்தால் போடலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து ஷார்ட்கட்லாம் வேணாம் எனக்கு கரெக்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு நீங்கள் 4 கொண்டு வந்துடலாம். கீழே 2 இருக்கும்போது நீங்கள் 4 போட்டுருங்க 4 இருக்குந்தா 2 போட்டுருங்க. அதுதான் வந்து ஷார்ட்கட். அடுத்து பாருங்கள் 58 1 மைனஸ் 1/2 1 மைனஸ் 1/3 1 மைனஸ் 1/4 டாட் 1 மைனஸ் 1/100 மதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கிய ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓரன் 2 2 மைனஸ் 1 நமக்கு என்ன ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓரன் 2 இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ 2 மைனஸ் 1 1 தான் வரும். அப்போ 1/2 ஓகேங்களா. ப்ராக்கெட் இருக்கனால இன்ட்டு போட்டுடலாம்.
1 இங்கே பாருங்கள் ஒரு 3 3 3 மைனஸ் 1 2 அப்போ 2/3 இன்ட்டு ஒரு நாள் 4 4 மைனஸ் 1 3 அப்போ 3/4 ஓகேங்களா. டாட் 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 போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 100 100 100 மைனஸ் 1 99/100 சரிங்களா. இந்த மாதிரி தான் வரும் இன்ட்டு. அப்போ இதை நம்ம அடித்து கொடுக்கும்போது இங்கே கேன்சல் ஆயிரும், இங்கே கேன்சல் ஆயிரும், இங்கே கேன்சல் ஆகி கீழே கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே போகும்போது ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே அடித்து கொடுக்கும்போது அடுத்தது நம்ம எங்கே அடித்து கொடுப்போம், மேலே தான் அடித்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு கீழே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து மேலே இருக்கக்கூடிய நம்பரை தான் வந்து அடித்து கொடுப்போம். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். இடையில என்ன இருக்கும், இந்த 1 இந்த 100 மட்டும்தான் இருக்கும். இப்போ 1/100 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. 1 இதுவே ப்ளஸ் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சைன் கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டி போட்டு பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 1/100 ஆப்ஷன் வந்து டி தான் வந்து சரியான. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இங்கே 1/3 அப்போ 1/4 இந்த டாட் 100 கொடுத்துருந்தா வேறு மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். இதுதான் வந்து லாஜிக். டக்குன்னு போடணும் அப்படின்னா ஓகே அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட்டு கீழே அடிக்கும் போது அடுத்து நம்ம மேலே தான் அடிப்போம். இப்போ 2 இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 1/100 அப்படிங்கிறத ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்கள், முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சிம்பிளிஃபை 1 ஹவர் ஆயிடுச்சா. ஏற்கனவே வந்து ஒரு சம் பார்த்தோமா, ஹோம்ஒர்க் சம், அதனால் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிம்பிளிஃபை வந்து √9 இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம வந்து ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் பாருங்கள் 7 × 7 வந்து 49 ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஸ்கொயர் என்னது 8 × 8 64. ஏன் வந்து அடுத்தது பார்க்குறீங்க, ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட அதிகமாக இருக்க வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ 49 விட எது அதிகமாக இருக்குது 64. அப்போ இதோட வேல்யூனா 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வந்து ஷார்ட்கட்டு ஈஸியாக போட்டுடலாம். இல்லை இந்த ரூல் படி போகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது 9. அப்போ 9 × 9 81 சரிங்களா. அப்போ 9ஓட நமக்கு என்ன பண்ணணும், 16 வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 வருமா. 25 என்ன பண்ணுவோம், 5 × 5 25. அப்போ 5 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 220ஆல் கூட்டி போட்டோம்னா 225. 225 இது 15 ஸ்கொயர் தான் நமக்கு வந்து 225. அப்போ 15 + 49 நமக்கு என்ன வரும் 40 50 64. 64 நமக்கு என்ன ஸ்கொயர்ப்பா 8 × 8 64 ஓகேங்களா. அப்போ 8 × 8 64 8 தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லை ஷார்ட்கட்டை வச்சு டக்குன்னு இந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஓகேங்களா. இப்போ 8 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன. எக்ஸ் வாரம் அப்படிங்கும்போது வாரத்தில் எத்தனை நாளுப்பா 7 நாள். எத்தனை நாட்களில் எக்ஸ் நாட்களில். அப்போ எக்ஸ் வாரம் அப்படிங்கிறது 7x போடலாம். எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. அப்போது எக்ஸ் நாட்கள் அப்படிங்கும்போது எக்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் வரும் 7x. எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் = நமக்கு என்ன வரும்ப்பா 8x வருமா. 7x + 1x நமக்கு வந்து என்ன வரும் 8x வரும். ஓகேங்களா. 8x தான் வரும். 7x + 1x வந்து நமக்கு வந்து 8x வரும். ஓகேங்களா. அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8x. ஆப்ஷன் வந்து பி தான் வந்து சரியான பதில். ஓகேங்களா. அப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதே மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டினும் சேர்த்து 60 சம் வந்து பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் 20 சம் பார்க்கலாம். நான் வந்து கமெண்ட்டில் வந்து போட சொல்லியிருந்தேன் 20 சம் பார்க்கலாமா இல்லை 10 சம்மாக பார்க்கலாமான்னு கேட்டிருந்தேன். 20 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. நம்ம 20 தான் பார்க்கலாம். லாஸ்ட்டு 6 இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.